விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம், அன்பான வணக்கம். அண்ணா உங்களுக்கு வணக்கம். கும்தலக்கடி பாட்டு. வணக்கம். என்ன பாட்டு இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். விவாதத்துக்கு தயாரா? சைத்தனாவும் தயாராம் அப்படின்னு சொல்லி நேற்று எதுவும் பார்த்தேன் செய்திகள்ல. இன்றைக்கு வந்திருக்கவே எல்லா பத்திரிகைகளையும் சஜித் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நானும் நீங்களும் மட்டுமல்ல, அதாவது சஜித்தும் அனுர்குமாரும் மட்டும் காணாது இந்த விவாதத்துல பொருளாதாரம் சம்பந்தமான எங்களுடைய நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவர்களோடு உங்களோட நிபுணர்களையும் களமிறக்குங்க. 2 விவாதங்களும் அவசியம் என்றுதான் அவர் சொல்றார். மே மாதத்தில் விவாதத்துக்கு தயார் சொல்லியிருக்கிறாங்க. அதான், ஆனா திகதியை நீங்க தீர்மானிக்கல. 2 பேரும் இருந்து 6 அமர கதைத்து தான் திகதியை தீர்மானிக்க முடியும். நீங்க சொல்ற டேட்ல எனக்கு விவாதிக்க முடியாது, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிருக்கேன். சரி அண்ணா, அந்த செய்தி வந்திருக்கிறது வீரகேசரி பக்கத்தில். அதே மாதிரி பிரதான தலைப்புச் செய்தியாக 1700 ரூபாய் சம்பளம் சாத்தியம் இல்லையாம். முதலாளிமார் சம்பளம் திட்டவட்டமாக அறிவிச்சு போட்டாங்க. அப்ப ஜீவன் தொண்டமான் என்ன செய்ய போறாரு தெரியாது. இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களோட சம்பள அதிகரிப்பு பெரிய இதா கிடக்குது. அவங்க சொல்லிட்டாங்க 1700 ரூபாய் சம்பளம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இன்று வருகிறார் ஈரான் ஜனாதிபதி. 5 ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகும். பாகிஸ்தான் இருக்கிறார். இப்ப அங்க பல இடங்களுக்கு போய் சந்திப்புகளை நடத்தினார். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், பாகிஸ்தானுக்கு சென்றார் தானே. அங்கே பாகிஸ்தான் பிரதமர் இருக்கிறாரு, புதிய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள். அவர் ரொம்ப உற்சாகம் அடைந்துட்டார் இவர் வந்தது. இவர் முன்னால நிற்கும் போது இவர் பேசுறார், உரையாற்றார். பாகிஸ்தான் பிரதமர் உரையாற்றும் போது சொல்றார், நீங்கள் இந்த காசா விஷயத்துல எடுத்த நிலைப்பாடு இருக்கு தானே, வரவேற்கத்தக்க நிலைப்பாடு. அதே மாதிரி காஷ்மீர் விஷயத்திலையும் நாங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொல்ல இந்த ஈரான் ஜனாதிபதி அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏனண்டா விஷயம் வேற மாதிரி மாற பாக்குது. சத்தம் போடாம அமைதி காத்துட்டாராம். இது பாகிஸ்தானின் புதிய பிரதமருக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டதாம். இலங்கைக்கு வர இலங்கையில என்ன மாதிரி கதைகளை கதைப்பாங்களோ, ஏதோ அவர் கண்டுகொள்ள வேற ஏதாவது கண்டுகொள்ளாம இருப்பாருன்னு தெரியாது. இலங்கையில 5 ஒப்பந்தங்கள் நீங்க சொன்னது 5 ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாக போலாம். விவாதத்துக்கு அனுரவும் தயார் தேசிய மக்கள் சக்தி சொல்லி இருக்கிறது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் இன்று மீண்டும் கூடும் சம்பள நிர்ணய சபை என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. சுதந்திர கட்சியின் உள்ளக விவகாரத்தில் நாங்கள் தலையிட முடியாது. தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு வேட்புமனுக்கு முன்னர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்கிறார் என்கின்ற செய்தியும் வந்திருக்கு. நீதிமன்றத்தினூடாக தீர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. புலம்பெயர்ந்தோரை இன்று லண்டனில் சந்திக்க உள்ள நல்லிணக்க செயலகம் நாளை மறுதினம் பாரிஸ் நகரில் சந்திப்புக்கு ஏற்பாடு என்கிற செய்தியும் வந்து கிடக்குது. மறுசீரமைப்புகளை நிறுத்தினால் நெருக்கடி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இப்ப தொடர்ந்து நாடு பொருளாதாரத்தில் இருந்து முன்னேற்றம் அடைந்து நிறைய வேலை திட்டங்கள் நடக்குது தானே, அதை நிறுத்தினால் நெருக்கடி ஏற்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மறுசீரமைப்பு இப்ப ஜேவிபி தரப்பு சொல்கிறது மறுசீரமைப்புகளில் மாற்றங்களை செய்வோம், சஜித் தரப்பு சொல்கிறது மறுசீரமைப்புகள் மாற்றங்கள் செய்வோம் என்று. அதெல்லாம் மாற்றங்கள் செய்தால் நெருக்கடி வந்துடும் என்று சொல்றேன். சீனா அமைச்சர் இலங்கை விஜயம் வந்திருக்கிறாங்க. அனுரகுமார திசாநாயக்கெல்லாம் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஈரான் ஜனாதிபதி வரும்போது சீனா அமைச்சர் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரசி இன்று இலங்கைக்கு விஜயம், விசேட பாதுகாப்புகள் ஏற்பாடு என்கின்ற செய்தியும் வந்து கிடக்குது. உமாவயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக தான் பாரு. பிற்பகல் 2 மணி அளவில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடைய உள்ளார். 2 மணிக்கு தான் இந்த உமாயோ திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை ஆரம்பித்து எவ்வளவு காலம் இழுவரியானது பாருங்களேன். எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில அது இப்ப மெல்ல மெல்ல நகர்ந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஆனா இலங்கை ஜனாதிபதி அழைப்பு விடுத்தாராம் இவரை வர சொல்லி. ஆனா இப்ப இந்த இஸ்ரேலுக்கு தாக்கின பிறகு அல்ல, இஸ்ரேலுக்கு தாக்க முதலே சுதந்திர கட்சி தவிசாளர் பதவியிலிருந்து மைத்திரி விலக முடிவாம். சஹ்ரான் 6வது மாடியில் இருந்த போது 616 623 அறைகளில் இருந்தவர்கள் யார் விரும்புவதாக வலியுறுத்துகிறது ஐக்கிய மக்கள் சக்தி. நட்சத்திர ஹோட்டல்ல இருந்த போது பக்கத்துல இருந்த அறைகள்ல யார் இருந்தாங்க? பொதுவா அந்த பக்கத்துல இருக்க அறைகள் எந்த அறை என்றாலுமே இருந்தவர் யாருன்றது அந்த ஹோட்டல் நிர்வாகம் வழங்காதான். முக்கியமான விவிஐபிகள், அதாவது அரசியல் சார்ந்தவர்கள், உளவுத்துறை சார்ந்தவர்கள், ராஜதந்திரிகள் தங்கி இருந்தா யார் தங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டா தரமாட்டாங்க. இப்ப அப்படித்தானா, யாரு மேல தங்கி இருந்தது, ஏன் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. அரசு இணையதளங்கள் தாக்குதலுக்குள்ளாகும் ஆபத்தாம்.
அனுர விவாதத்துக்கு தயார் ஆனால் காலம் குறித்து சஜித் தரப்பு தயக்கமா நான் சொன்னேனே முதல் டேட்டா கொடுக்க தயக்கம் இல்ல அது மேலே அதாவது நீங்க சொல்ற டேட்ல எங்களால வர முடியாது நாங்க 2 பேரும் இருந்து ஒரு திகதியை தீர்மானிப்போம் புங்குடுதீவில் இனம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் என்று அகழ்வு பணி முன்னெடுப்பு என்கின்ற செய்தி வந்து கிடக்குது. மே தினத்தன்று ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பதில் மொட்டு தீவிரமா மே மாதம் மே 1 சீன உயர்மட்ட தூதுக்குழு அனுரகுமாரோடன் சந்திப்பு என்கின்ற செய்தி வந்து கிடக்கிறது. சந்திப்பு பற்றி சொல்லிக்க ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியும் பேசில் ராஜபக்சவும் சந்திக்கிறாங்களே மிக முக்கியமான சந்திச்சாங்க. என்னமா வேற செய்திகள் ஒன்றும் வரையில அந்த சந்திப்பை பற்றி ஒன்று கதைக்கல நீங்கள் ஒன்றும் வரையிலையே பேப்பர்ல பொது தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான விடயங்களை ஆராய்ந்தார்கள். பொது தேர்தல் அரச நிறுவனங்களுக்கு உளுந்து இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி என்ற செய்தியும் அந்த இன்னைக்கு பெருசா சூடு பிடிக்கல பத்திரிகை. நாங்க சூடு பிடிக்க வைப்போமா? சரி நம்ம போட்டு வர நல்ல போடுங்க. நன்றி. நாளை சந்திப்பு. நன்றி வணக்கம். பாய். பேப்பர் படியம் போலாம்.